கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, விட்டா பாலியல் வழக்கு வரையும் எடுத்துட்டு போவாங்க போருக்கு அவரை. ஏன்னா 15 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காரு, அதை திருப்பி செலுத்த கோடிலாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லாமல் நீ வேறமா, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை இறந்த பிறகு என்ன அப்படி இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. இளமையில தனிமையா இருக்கிறது ஒரு வரம். ஃபன் ப்ரோ, ஃபன் பண்றோம் ப்ரோ, ஜாலி ப்ரோ, எல்லா ப்ரோவும் இருக்கலாம். வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, டிவிலே சுத்தலாம், அப்படி ஆடலாம், குடிச்சிட்டு குப்பரை கிடக்கலாம், படம் பார்க்கலாம், இன்டிசிப்ளினா வாழலாம். ஆனால் முதுமையில் தனிமை என்பது சாபமாகிவிடும். இருக்கிற வரையும் ஒரு மனுஷனை கழுவி ஊத்துறது, அவன் செத்து போனோன்னா ஆஹா அவர் நல்லவர், இவர் வல்லவர், ஐயோ ஐயோங்கிறது கிடந்துக்கிட்டு ஃபயர் விடுறது. இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அடையார் ஆற்றுல தயாரிப்பாளரான ராஜன் அவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காரு குதிச்சு. இது என்ன காரணம், எதற்காக இந்த தற்கொலை முடிவு சார்? அதுவும் அவரோட வயது மூப்பு அடைஞ்சதுமே, அவர் வயதுல 85 வயது கிட்ட வந்துட்டாரு. இந்த வயசானதும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு? முதல்ல கே ராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்துகிறேன். அவங்க குடும்பத்தினர் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கெல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். கே ராஜன் அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே கடன் வாங்காத ஒரு ப்ரொடியூசரு அவர் தான். இந்த மற்றவங்கெல்லாம் பாலா சொல்லுவார்ல, பணத்தை வச்சுட்டு படம் எடுக்கிறவங்க தான் ப்ரொடியூசர், கடன் வாங்கி படம் எடுக்கிறவங்களாம் ப்ரொடியூசர் இல்லைம்பார்ல. அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே கடன்லாம் வாங்கலை, கொடுத்துருக்குறாரு. அவர் பையன் கேஆர் பிரபு, அவர் பார்த்தீங்கன்னா எல்கேஜின்னு ஒரு படம் வந்துச்சுல ஆர்ஜே பாலாஜிக்கு, அந்த படத்தை எடுத்தவர் 15 வருஷம் சபதம் விட்டுருந்தாராம், படத்தை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன், ஒரு திறமை தான் நீ எடு படம் அப்படின்னு தான் பையனை சொல்லியிருக்காரு. பையன் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியிருக்காரு, இவரே படமும் இயக்கியிருக்கிறாரு, இவரே நடிச்சிருக்கிறாரு. இப்படி பன்முக படைப்பாளி, பன்முக தன்மை கொண்டவர், சிறந்த போராளியும் கூட. தன் மனசில் படுற கருத்தை பயப்படாமல் பேசக்கூடியவர் கே ராஜன் அவர். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சண்டைக்கே எழுப்பார், வா பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அவர் வயது மூப்பு ப்ளஸ் கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் வீட்டோட சரியாக இருக்கலை, தனியாக தங்கியிருந்ததாக ஒரு தகவல் சொன்னாங்க, ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்ததாக. எப்பயும் போல காரில் வரக்குள்ள கார் நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு யாரோ ஒரு ஃபோன் கால் பேசியிருந்தாகவும் சொல்கிறாங்க. அந்த கடைசியாக அந்த ஃபோன்லாம் எடுத்திருக்காங்க, யார்கிட்ட பேசினார், யார் என்ன சொன்னால் கடைசியாக அப்படின்னு ட்ராக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு அந்த ஆற்றுல, அடையாறு ஆற்றுல குதிச்சிட்டாரு. அவர் குதிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாடகை, அவங்களுடைய கணவர் வந்து அதில் குதித்து அவரும் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த பேட்டர்னில் அவரும் இறந்துட்டார். இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, விட்டா பாலியல் வழக்கு வரையும் எடுத்துட்டு போவாங்க போருக்கு அவரை. ஏன்னா 15 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காரு, அதை திருப்பி செலுத்த கோடிலாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லாமல் நீ வேறமா, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை இறந்த பிறகு என்ன அப்படி இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. இறந்துட்டார்ல, எல்லா வழக்கும் சொல்கிறாங்க, அவன் கடன் தொல்லை இருந்தார், அதான் இருந்தார், இதான் 85 வயசு, ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கும். ஆக்சுவலாக கே ராஜனுடைய பையன் கேஆர் பிரபு சார் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா கிட்ட தான் எல்லோரும் காசு வாங்கியிருக்காங்க, அந்த காசை கொண்டாந்து எங்களுக்கு கொடுங்க, கொடுத்து எங்களை இனிமேல் தான் வாழ வைங்க, எங்கள் அப்பாவே செத்து போயிட்டாரு, எங்கள் குடும்ப காசை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி தான் அவர் தான் சொல்லியிருக்காரு. யார், கே ராஜன் அவரோட பையன் கேஆர் பிரபு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி யாராவது பணம் வச்சுருந்தா கொண்டாந்து கொடுங்க அவங்க குடும்பத்துக்கு. ஏன்னா முத்துக்குமார் இருக்கார்ல, அவர் வந்து லிவர் இதாகி இறந்துட்டார். அது லிவர் சர்ஜரி 30 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்ச ரூபா வச்சு எங்க ஒரு பேக்கேஜ். ஆனால் பணம் இல்லை அவர்கிட்டன்னு சொல்லி சர்ஜரி பண்ணலை அவர். ஆனால் அவர் இறந்த பிறகு தங்கர் பச்சானோட பேட்டி ஒன்று இருக்கும் பாருங்கள். ஏண்டா இருக்க வரைக்கும் அவனை என்னடா படுத்துனீங்க போட்டு, இப்போ என்னமோ அவன் வந்து கும்மி அடிக்கிறீங்களே ரெண்டா வந்து நின்றுட்டு, எவ்வளோ காசுல அவர் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது. யார் வர வேண்டியது, யாருக்கு, முத்துக்குமார் இருக்குமா, சிறந்த பாடலாசிரியர், இப்போ சிறந்த எழுத்தாளர், அவருக்கு நின்றுச்சு, பணம் நின்றுச்சு. அதுமாரி தான் கே ராஜன் ஐயாவுக்கு இது பணம் அவர் ஒன்றும் யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அவர் இருந்த வரையும் அவர் இருந்ததெல்லாம் பெரிய ஹோட்டலு, அப்படி இருந்திருந்தா இவ்வளோ நாள் மேட்ரு வெளில வந்திருக்கும், அவர் மேலே யாராவது புகார் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. பட் இவர் யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க படம் எடுக்கிறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்தார், ஒரு விநியோகஸ்தராகவும் இருந்தார் படம். ஸோ அதில் ஏதாவது பணம் லாக் ஆகிருக்கும், அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதனால ஒரு மன உளைச்சலாக இருக்கலாம். வீட்டுக்கு வந்துமா, வீட்டை விட்டு வெளியேறணும், வெற்றி பெற்றால் தான் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு கௌரவமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்து தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து முகத்தை வச்சுட்டு போக முடியும். அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஹோட்டல்லே தங்கி இருந்திருக்காரு. ஆமாம்மா. இப்போ அவர் பையன் கேஆர் பிரபு வந்து எல்கேஜின்னு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 15 வருஷம் வீட்டுக்கே போகலங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. எல்கேஜி படம் பயங்கர ஹிட் இல்லையா, அது போன பிறகு தான் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கான மரியாதை கிடச்சிருக்கும். இப்போ இவர் வெளியே வந்து வயசாகிட்டு பணமும்
இப்போ கொடுத்த இடத்துல வரலன்னா இவர் என்ன சொல்லுவாங்க, பணம் எங்கங்க இப்படி போய் தோதுட்டு வரீங்களா காசை அப்படின்னு கேட்பாங்களா? ம். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ இது கரன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் அருமையான ஒரு டைலாக், அந்த நிலத்தை வச்சு பணம் கொடுப்பான்னு கேட்பார் தனுஷ் அவங்க அப்பாட்ட. சரிப்பா சரிப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போடிய காசு அது எங்கப்பா அப்படின்னு கேட்பார். செம இல்லை? எது நம்பி உனக்கு காசு கொடுக்கணும்னா, ஏற்கனவே கொண்டு போன காசு எங்கே? நல்ல டைலாக்கா இல்லையா அது? நல்லா இருந்தது அந்த படத்துல, படமும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி காசு எங்கன்னு வீட்டில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதுமாரி தான் கேட்பாங்கன்னு ஒரு குற்ற உணர்வு வருமா? வயதா உள்ளமா இளமையில் தனிமையாக இருக்கிறது ஒரு வரம். ஃபன் ப்ரோ, ஃபன் பண்ணுறோம் ப்ரோ, ஜாலி ப்ரோ, எல்லா ப்ரோவும் இருக்கலாம். வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, டிவிலே சுற்றலாம், பப்புளி ஆடலாம், குடிச்சிட்டு குப்பரை கிடக்கலாம், படம் பார்க்கலாம், இன்டிசிப்ளினாக வாழலாம். ஆனால் முதுமையில் தனிமை என்பது சாபமாகிவிடும். நம்ம காலைல எழுந்து நம்மளே காப்பி போட்டு குடிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரும் பாருங்களா, அது பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சாபம் தான் அதுதான். தனிமையாக என்ன செய்ய முடியும்? நினச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா? நான் சாப்பிட ஒருத்தர் கம்பெனி கொடுக்காம எப்படிமா சாப்பிட்றது? யாராவது ஒருத்தர் கம்பெனி கொடுக்கல, நல்லா இருக்கா குழம்பு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறதே ஒரு ஆள் வேணும்லம்மா. அவரெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் உள்ளவங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அழைச்சி வந்துடலாம். அவரெல்லாம் அதை கேட்குற டைப் கிடையாது. 85 வயசில் தில்லா பிரசாத்தில் இப்போ சண்டைக்கு போகிறாரா இல்லையா? வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிறார். பதில் வேணும் தான் இந்த சண்டை. தில்லா பேசக்கூடியவர். இன்றைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களையும் வாழ்த்தியெல்லாம் பேசியிருக்காரு. அந்த காணொலிகள்லாம் வெளியாகுது. நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய வரம் ஒன்று உண்டுமா, இருக்கிற வரையும் ஒரு மனுஷனை கழுவி ஊற்றுறது. அவர் செத்து போனோன்னா ஆஹா அவர் நல்லவர், இவர் வல்லவர், ஐயோயோ ஐயோயோங்கிறது கிடந்துக்கிட்டு ஃபயர் விடுறது. வெரி ராங் ப்ரோ. இருக்கக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டாடிடுவோமே. அவர் ராஜன் ஐயாவை பிரசாத் எவ்வளோ தம்பி எல்லாம் தெரியும், அங்கே இருப்பார். நானே போயிருக்கேன், பார்ப்பேன், எல்லார்ட்டையும் பேசக்கூடியவர். நிறைய யூடியூப் சேனலில் பேசினாருமா அவர். அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு அவர் யூடியூப் சேனலில். அந்த சினிமாக்காரங்களை ரொம்ப விட்டு கொடுத்து பேசிட மாட்டார் அவர். ஒரு பவுண்டரியோடு பேசக்கூடியவர், நல்ல மனிதர், நல்ல பண்பாளன், சிறந்த படிப்பாளி. நிறையா பெரிய டிகிரி, எம்ஏ மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்திருக்கும். இனிமேல் வாழ்கிறதுல என்னடா அர்த்தம் இருக்குது? தற்கொலைங்கிறது தற்கொலை தானம்மா, என்னடா அது இன்னுமே செட் ஆகலை. எவ்வளோ பெரிய தற்கொலைக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? எல்லாரும் பண்ணிட முடியாது. இனி இந்த உலகத்தில் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்ற முடிவு தானே எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ஏற்கனவே அனுராதா ஸ்ரீராம் கணவரும் அதே தான் செஞ்சார். அது ஃபுல்லாக சகதி. அது ஒரு அரை அடி கூட தண்ணி இருக்கும், அவ்வளோதான். அரை அடினா இவ்வளோ இருக்குமா? இதுவே ஒரு அடி வந்துடும். அரை அடினா இவ்வளோ இருக்கும். அரை அடி தான் தண்ணி இருக்கும் அதில். அது வந்து மழை கடந்து பேக் வாட்டர். அது ஃபுல்லாக அந்த கழிவு நீர் ஃபுல்லாக அதில் கலந்து தானே இருக்குது. கூவம் மாரி தான், கூவம் அடையாறு கூவம். அதில் குதிச்சோடனே உங்களுக்கு ஓலை இழுத்துட்டு போயிடும் உள்ள. அவர் குதிச்ச இடம் எங்கே, பாடி எங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? குதிச்சது கரை ஓரத்தில் நம்ம குதிச்சாரு மேலேருந்து. பாடி அங்கே தானே இருந்திருக்கணும். எப்படி நடுக்கட்டு போணுச்சு பாடி? அந்த ஓலை அப்படியே அதோட எட்ஜை நோக்கி பயணிச்சிருது. ஃபயர் சர்வீஸ் வீரர்கள் போனாங்கல்லம்மா, தீயணைப்புத்துறையினர். பாடி எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க? நடுவில். காரணம் அது எடுத்தாலும் ஏற்ற முடியாது அந்த வண்டி. அந்த இதில் ஏற்றவள முடியாது. அது அதோட அப்படியே அந்த தண்ணியிலே மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே போயிட்டு பாடி. அந்த ஒலையோட பர்பஸே அதுதான். நீங்கள் மற்ற தண்ணியில் குதிச்சிங்கன்னா மூச்சு மட்டும் தான், தண்ணி ஏறாமல் பார்த்துட்டாலே வெளியே வந்துடலாம். இதில் நீங்கள் ஸ்விம்மிங்கெல்லாம் பண்ண முடியாதுல்ல, உற்சவத்தில் உள்ளே இழுத்துரும். அது சேரு உலக சேரு. அதை குதிச்சு இன்னொருத்தவங்க காப்பாற்ற முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ காப்பாற்ற முயற்சி யாரும் பண்ணிடவும் முடியாது. அது அப்படிப்பட்ட டேஞ்சர். அது ஃபயர் சர்வீஸ் மேலே கீழே கால வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸு உடைஞ்சது போனது வந்தது. குதிச்ச ஒரு செகண்ட்லேயே இறந்து போடுவோமா, அதில் எல்லாம் பிழைக்கவே முடியாது. இழுத்துட்டு போய்டும். அவரோட போராட்டமே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் இருந்திருக்கும். வயசாகிட்டல. அவர் இருதய பிரச்சனைக்கு மாத்திரையும் சாப்பிட்ருக்காரு, உடம்புக்கு சரியில்லாமல் இருந்திருக்கு. ஒரு கவலை, பிரிந்து விட்டார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.